அனைவருக்கும் உங்கள் ஆசிரியர் ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 4ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தமிழ் இயல் 6 ஆராய்ந்திட வேண்டும். அதில் மதிப்பீடு பார்க்க போகிறோம். வினாக்களுக்கு விடையளிக்க. 1. குதிரை ஏன் நாய்க்கு உதவி செய்ய நினைத்தது? ஏன் உதவி செய்ய நினைத்தது? நாய்க்கு காலில் அடிபட்டு நடக்க முடியாத நிலையில் இருந்ததால் குதிரை நாய்க்கு உதவி செய்ய நினைத்தது. இந்த ஏன்ன்றதை அடிச்சிடணும். புரிஞ்சுதா? மறுபடியும் பதில் சொல்கிறேன் பாருங்க. நாய்க்கு காலில் அடிபட்டு நடக்க முடியாத நிலையில் இருந்ததால் குதிரை நாய்க்கு உதவி செய்ய நினைத்தது. 2. காவலர்கள் குதிரை மீது இருந்த நாயை ஏன் கீழே இறக்கிவிட்டனர்? நாய் தன்னை மறந்த நிலையில் லொல் லொல் என்று குரைத்ததால் காவலர்கள் குதிரை மீது இருந்த நாயை கீழே இறக்கிவிட்டனர். ஏன்ன்றதை அடிச்சிருங்க. சொல்ல கேட்டு எழுதுக. இதை நான் சொல்லுவேன், காதில் கேட்டுட்டு நீங்கள் சரியான பிழை இல்லாமல் இந்த சொற்களை எழுத வேண்டும். குதிரை, இரக்கம், நிலைமை, பேராசை, குடிமக்கள். நிறுத்தற் குறியிடுக. இதில் பாருங்க, இங்கே ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. எங்கே நிறுத்தற் குறி போடணும், எங்கே இது நான் சொல்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. அரசே, இந்த இடத்துல என்ன பண்ணணும், இப்படி போடணும். இந்த இடத்துல அரசே அப்படின்னா இந்த இடத்துல கமா போடணும். அதோ ஒரு நாயானது நடக்க முடியாமல் தத்தி தத்தி சென்று கொண்டிருக்கிறது. கொண்டிருக்கிறதுல இங்கே புள்ளி வச்சிருக்காங்க. அந்த நாயை என் முதுகில் ஏற்றிக்கொண்டு அது எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் விட்டு விடலாமா? கேள்விக்குறி போட்டு இதோ இந்த மாதிரி இப்படி போடணும் என்று கேட்டது. இந்த இடத்துல இப்படி போட்டுட்டு கார்புள்ளி வச்சுட்டு விட்டு விடலாமான்ற இடத்துல கேள்விக்குறி போட்டு இந்த மாதிரி முடிக்கணும். என்று கேட்டதுக்கு புள்ளி வைக்கணும். இது உங்களுக்கு புரிஞ்சதா? ஒரே சொல் 2 முறை அடுத்தடுத்து வருமாறு சொற்றொடர் அமைத்து எழுதுக. அடுக்கு தொடர் மாதிரி சொல்லுவான். நாய் ஒன்று நொண்டி நொண்டி நடந்தது. இப்போ தத்தி தத்தி அப்படின்னா நான் எழுதியிருக்கேன் பாருங்க. முயல் தத்தி தத்தி ஓடியது. எழுதி எழுதி, நான் மனப்பாட பகுதியை எழுதி எழுதி படித்தேன். அது நல்ல பழக்கம் தானே. திரும்பி திரும்பி, சாலையை கடக்கும் முன் திரும்பி திரும்பி பார்ப்பேன். குனிந்து குனிந்து, தாழ்வான வழியே அனைவரும் குனிந்து குனிந்து சென்றனர். அப்போ தத்தி தத்தி, எழுதி எழுதி, திரும்பி திரும்பி, குனிந்து குனிந்து. இதுக்கு என்ன பண்ணோம், ஒரு சொற்றொடர் அமைச்சிருக்கேன் தானே. இதே மாதிரி நீங்களும் எழுதுங்க. குறிப்பை படி விடையை கொடு. இங்கே ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பொருத்தமான விடையை நம்ம சொல்லணும். பேச உதவுவது வாய், படுக்க விரிப்பது பாய், கனிக்கு முந்தையது காய், காவல் காப்பது நாய். பாருங்க, வாய், பாய், காய். விடை என்ன? நாய். வரியில் ஒன்று சுங்கம், கனிமத்தில் ஒன்று தங்கம், நாடுகளில் ஒன்று வங்கம், தமிழுக்கு 3 சங்கம். சுங்கம், தங்கம், வங்கம். அடுத்தது என்ன வரும்? சங்கம். உழவுக்கு உதவுவது ஏர், ஊர்கூடி இழுப்பது தேர், மரத்திற்கு தேவை வேர், நல்லதை உன்னிடம் சேர். அப்ப தேர், ஏர், தேர், வேர், சேர். அகர முதலி பார்த்து பொருள் அறிக. உங்களுடைய புத்தகத்தில், தமிழ் புத்தகத்தில் கடைசியில் அகர முதலி பொருள்னு இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. இந்த சொல்லுக்குரிய பொருளை நீங்கள் அங்கே பார்த்து கூட எழுதலாம். போலி, ஒன்றை போல் இருத்தல். பொறாமை, காழ்ப்பு. சவாரி, பயணம். வருந்தியது, துன்பமடைந்தது. மரியாதை, நேர்மையான ஒழுக்கம். இந்த சொற்களினுடைய சரியான பொருள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சொற்களில் உள்ள பிழைகளை நீக்குக.
இங்கே சொற்களில் வந்து எழுத்து பிழை இருக்குது, அதை நம்ம சரியான எழுத்தை எடுத்து போடணும். இப்போ மன்னர் 3 சுழி இன் போட்டிருக்காங்க, அங்கே என்ன வரணும்? 2 சுழி இன், மன்னர். அதே மாதிரி பெரியரை போட்டிருக்காங்க, இங்கே என்ன பண்ணணும்? சின்னரை. உற்சாகம், இந்த ஈர் வரக்கூடாது, பெரிய ஈர். சிறந்தவன் 3 சுழி இன் போட்டிருக்காங்க, அதுக்கு பதிலாக என்ன வரணும்? இரட்டை சுழி இன். இந்த இடத்துல என்ன வரணும்னா மக்கள் எல்லாம், லே இந்த இல் லா எம், மக்கள் எல்லாம். கனைப்புலி அப்படின்னு வந்திருக்கு, அது தவறு. அது என்ன சொல்லணும்? இந்த லீ வரக்கூடாது, இந்த லீ வரணும். இரக்க குணம், பெரியரா வரக்கூடாது, சின்னரா வரணும். கிராமங்கள், பன்மையில் கல்லுன்றது இது இந்த கல்லை குறிக்கும், அதுக்கு பதிலாக இந்த இல்லுக்கு பதிலாக என்னது? கிராமங்கள் பன்மை, அப்போ இந்த இல் போடணும். கலையும் கைவண்ணமும், பயன்படுத்திய காகிதத்தில் உரை தயாரிக்கலாமா? உங்கள் மாதிரி ஏதாவது பயன்படுத்திய காகிதம் வீணாக இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து 2 முனைகளையும் வந்து ஒட்டி அந்த கீழ்முனையை வந்து இதை மாதிரி பிரித்து இந்த பக்கம் இருக்கிற மடிப்பு, இந்த பக்கம் இந்த படத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து காகிதத்தில் பை தயாரிக்கலாம். இதை நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு வரும்போது செஞ்சுட்டு வாங்க. விலங்குகளுக்குரிய ஒலிப்புகளை வட்டமிடுக. குதிரை, யானை, நாய், சிங்கம் கொடுத்துருக்காங்க, அது எப்படி ஒலிக்கும்ன்றத நம்ம பார்க்கணும். இப்போ இங்கே குதிரை இருக்குது, குதிரை என்ன? கனைக்கும், இதுக்கு வட்டம் போடுங்க. அடுத்தது யானை பிளிரும். அடுத்தது பாருங்க, சிங்கம் முழங்கும், நாய் குரைக்கும், புலி என்னாகும்? உருமும். இப்படி வந்து இப்படி போனோம், உருமும். அப்போ அந்தந்த விலங்குகளுடைய சரியான ஒலிப்புக்கு வந்து வட்டம் போட்டிங்களா? இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தமிழில் வந்து மூவினம், நான் போன தடவை சொல்லியிருக்கேனா இல்லையா? வல்லினம், மெல்லினம், இடையினம். கசட தபர வல்லினம், ஞனனமன மெல்லினம், எரள வழல இடையினம். இது சொல்லும் போது அதுக்கு என்ன பண்ணுவோம்? புள்ளி வச்சா வந்து மெய்யெழுத்துக்களில் வந்து புள்ளி வச்சு இது மாதிரி சொல்லலாம். இப்போ தமிழ்ன்ற சொல்லில் 3 இனமும் உள்ளது. தா வந்து வல்லினம், மீ வந்து மெல்லினம், இழ் வந்து இடையினம். தமிழும் 3ம் பாருங்க. முத்தமிழ் என்னென்னா இயல், இசை, நாடகம். முச்சங்கம் முதல், இடை, கடை சங்கம். நிகழ்காலம், முக்காலம் இறந்த காலம், நிகழ்காலம் எதிர்காலம். முப்பொருள் அறம், பொருள், இன்பம். மூவிடம் தன்மை, முன்னிலை, படர்க்கை. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பிறர் பாராட்டுவதற்குரிய நல்ல செயல்கள் எவை என உன் வீட்டில் உள்ளவர்களிடம் கேட்டு எழுதி வருகன்னு கேட்டிருக்காங்க. மற்றவங்க பாராட்டணும்னா நம்ம என்னென்ன செயல்களை செய்யணும்? உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் கேட்டு எழுதிட்டு வாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். 1, கீழ்ப்படியும் குழந்தையாக வளர வேண்டும். 2, அன்பிலும் பக்தியிலும் வளர வேண்டும். 3, பிறர் போற்றும்படி வாழ வேண்டும். 4, எதையும் சரியாக செய்ய வேண்டும். 5, நல்ல முறையில் படிக்க வேண்டும். இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா முக்காலம் அறிவோமான்னு கேட்டிருக்காங்க. நேற்று, இன்று, நாளை. நேற்று நேற்றோட முடிஞ்சது, அது இறந்த காலம். இன்னைக்கு நடக்கக்கூடியது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, அது நிகழ்காலம். நாளைன்றது எதிர்காலம். நாளைக்கு உன்னுடைய எதிர்காலம் என்ன, எதிர்காலத்தில் என்ன அவன்னு சொல்லி கேட்குறேன் பார்த்தியா, அது எதிர்காலம். இதுதான் 3 காலம். இப்போ 3 காலங்கள்னால் என்னென்ன? நேற்றுலன்னு சொல்லுங்கள். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். பாருங்கள், அழகாக சொல்கிறாங்க. இந்த 2 குழந்தைங்க விளையாடுறாங்க தானே, இது நடந்து கொண்டிருக்கும் செயல்.
அது நிகழ்காலம். நடந்து முடிந்த செயல் இறந்த காலம். நேற்று ஆத்தங்கரில் நானும் ராமுவும் விளையாடணும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது இறந்த காலம். அடுத்தது நடக்க போகும் செயல் எதிர்காலம். நாளைக்கு நம்ம 2 பேரும் இந்த விளையாட்டு மைதானத்தில் விளையாடலாமா, விளையாடுவோம் அப்படின்னு சொல்கிறது எதிர்காலம். கவனி, நிகழ்காலம் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் 4ஆம் வகுப்பு படிக்கிறீங்க, அது நிகழ்காலம் வச்சுக்கலாம். இறந்த காலம்னா போன வருடம் என்ன படிச்சிங்க, 3ஆம் வகுப்பு. அடுத்த வருடம் நீங்கள் 5ஆம் வகுப்பு படிப்பீங்க. இது கூட நீங்கள் உதாரணம் வச்சுக்கலாம். இன்னொன்று உதாரணம் பார்த்தீங்கன்னா இன்று, நேற்று, நாளை. கீழ்காணும் எடுத்துக்காட்டை போல் எழுதுக. நான் உணவு கோடு போட்டு உன் சொல்லியிருக்காங்க. இதை 3 காலங்களை நம்ம சொல்லலாமா? நான் உணவு உண்டேன், அது நேற்று நடந்தது, அது இறந்த காலம். நான் உணவு உண்கிறேன், இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, இப்போ நடந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், நிகழ்காலம். நான் உணவு உண்பேன், எதிர்காலம். இறந்த காலம் போனதுன்னா திரும்பி வராது. நேற்றோட முடிஞ்சிருச்சு, மறுபடியும் திரும்பி வருமா? நேற்று ஒரு தேதி, நேற்று ஒரு மாதம், நேற்று ஒரு வருடம் இருந்தால் அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சிருச்சு, வராது. ஆனால் இன்னைக்கு நடக்கிறத நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தி நல்ல செயல்பாடுகளை செய்யணும், அது நிகழ்காலம். நம்ம என்ன கணும், நம்ம ஒரு ஜோசியர்கிட்டையோ யார்கிட்டயோ போனால் என்னுடைய எதிர்காலம் என்னன்னு சொல்லி கேட்போமா இல்லையா? அப்போ அதை நல்ல முறையில் நம்ம நல்ல முறையில் நடந்து நல்ல முறையில் படித்து சிறந்த முறையில் நம்ம எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும். இது கண்டிப்பாக நடக்கும், இதுவும் நடக்கும். இது முடிஞ்சது, அதை பற்றி நினைக்கக்கூடாது. அது நல்லதோ கெட்டதோ இறந்த காலத்தை முடிந்தது தான். தொடர் கொடுத்துருக்காங்க. இளவரசி பூ டேஷ் தொடுன்னு கொடுத்துருக்காங்க. இறந்த காலத்துக்கு என்ன சொல்லுவோம்? இளவரசி பூ தொடுத்தாள். நிகழ்காலத்துக்கு இளவரசி பூ தொடுக்கின்றாள். எதிர்காலம் இளவரசி பூ தொடுப்பாள். ஆடு புல் டேஷ் மேய் அப்படின்னு இருக்கு. இறந்த காலத்துக்கு ஆடு புல் மேய்ந்தது. ஆடு புல் மேய்ந்து கொண்டிருக்கிறது. ஆடு புல் மேயும். நாங்கள் படம் டேஷ் வரைன்னு இருக்கு. இறந்த காலம் நாங்கள் படம் வரைந்தோம். நிகழ்காலம் இப்போ நடந்துட்டு இருக்குது, நாங்கள் படம் வரைகின்றோம். எதிர்காலத்துக்கு நாங்கள் படம் வரைவோம். கதிர் போட்டியில் டேஷ் வெல். கதிர் போட்டியில் வென்றான், வென்றுட்டான், ஜெயிச்சிட்டான். நிகழ்காலம் கதிர் போட்டியில் வெல்கின்றான், இப்போ வெல்கின்றான். எதிர்காலம் கதிர் போட்டியில் வெல்வான். நாளைக்கு போட்டிக்கு போனால் கதிர் வெல்வான், எதிர்காலத்தை குறிப்பது. மயில்கள் நடனம் டேஷ் ஆடு. மயில்கள் நடனம் ஆடின, அது நடனம் ஆடி முடிஞ்சிடுச்சு. நிகழ்காலம் மயில்கள் நடனம் ஆடுகின்றன, இப்போ நடந்துகிட்டு இருக்குது. மயில்கள் அழகாக நடனம் ஆடுது, இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். எதிர்காலம் மயில்கள் நடனம் ஆடும். நாளைக்கு மயில்கள் மழை வரும்போதோ நடனம் ஆடும், அது எதிர்காலம். அட்டவணையில் விடுபட்ட இடங்களை நிரப்புக. இதே மாதிரி ஒரு வினை நடக்கக்கூடிய செயல்கள் வினைச்சொல் சொல்லுவோம். செய், பற, படி, கேள், சொல். இதில் எங்கெங்கே நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா பல வண்ணங்களில், அதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இறந்த காலம் செய்தான், நிகழ்காலம் செய்கின்றான், எதிர்காலம் செய்வான். பற, இறந்த காலம் பறந்தது, நிகழ்காலம் பறக்கின்றது, எதிர்காலம் பறக்கும். படி, அந்த செயலை எப்படி சொல்லுவோம்? இறந்த காலம் படித்தான், நிகழ்காலம் படிக்கின்றான், எதிர்காலம் படிப்பான். கேள், இறந்த காலம் கேட்டது, நிகழ்காலம் கேட்கின்றது, எதிர்காலம் கேட்கும். சொல், இறந்த காலம் சொன்னார்கள், நிகழ்காலம் சொல்லுகின்றார்கள், எதிர்காலம் சொல்வார்கள். அப்போ எது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்ன்றது இந்த எடுத்துக்காட்டுகளை வச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதே மாதிரி நீங்களும் ஒரு வினைச்சொல்லை எழுதி இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எழுதுங்க. அப்போ உங்களுக்கு பயிற்சி நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காலங்கள் இன்னும் எளிமையாக புரியும். அடுத்தது பாருங்கள். படங்களுக்கு பொருத்தமான காலங்களை பயன்படுத்தி தொடர் எழுதுக. இந்த பையன் என்ன பண்ணுறான்? கண்ணன் ஏணியில் ஏறுகிறான். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இங்கெல்லாம் தென்னை மரத்துக்கு கீழே கீற்று. அப்போ தேங்காய் கீற்று கீழே கிடக்கின்றது. இது என்னது? வானூர்தி. வானூர்தியில் மக்கள் ஏறுகிறார்கள். அகில் என்ன பண்ணுறான்? ஓடுகிறான். அகில் ஓடுகிறான். ஆசிரியர் என்ன பண்ணுறாரு? ஆசிரியர் பாடம் நடத்துகிறார். இவங்க என்ன பண்ணுறாங்க?
கீதா மிதிவண்டி ஓட்டுகிறாள். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. தாத்தா செய்தித்தாள் வாசிக்கிறார். பேருந்து சாலையில் செல்கிறது. அகில் கதவின் பின் ஒளிந்திருக்கிறான். இதெல்லாம் நீங்கள் பொருத்தமான காலங்களை பயன்படுத்தி தொடரை எழுதணும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது புத்தகத்தை பக்கத்தில் வச்சுட்டு நான் சொல்கிறத கேட்டுட்டு இதில் நீங்கள் பயிற்சி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும். இதோட இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி. அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 4ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தமிழ் இயல் 7 திருக்குறள் கதைகள். அதில் மதிப்பீடு பார்க்க போகிறோம். வாங்க பேசலாம். நாவை காக்காவிட்டால் ஏற்படும் துன்பம் குறித்து பேசுக. நரம்பில்லாத நாக்கு எது வேண்டுமானாலும் பேசும் என்ற வழக்கு மொழி இருக்குது. வாய் என்ற சிறையில் பற்கள் என்ற கம்பிகளுக்குள் அடைபட்டு கிடக்கும்போது அதை கட்டுப்படுத்த முடியாமல் எதையாவது கூறி பழிக்கு ஆட்பட்டு விடுவோம். அதுதான் நாவை காக்க வேண்டும். இப்போ நாவை காக்காவிட்டால் பழிக்கு ஆட்பட்டு விடுவோம். அதை தெரிஞ்சுக்கோங்க. கதையில் ஒன்றை தெரிவு செய்து நண்பர்களுடன் இணைந்து நாடகமாக நடித்து காட்டுகன்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் நடித்து கூட அழகாக காமிக்கலாம். ஏதோ ஒரு கதையை இந்த 4 திருக்குறள் கதைகளை ஏதோ ஒன்று தேர்ந்தெடுத்து நடித்து காட்டுங்க. இப்போ துன்பம் சொன்னதானே, என்னென்ன துன்பம் ஏற்படும் நமக்கு பார்க்கலாமா? முகமலர்ச்சி இழக்கப்படும், நண்பர்களை இழக்க வேண்டும், உறவுகளை இழக்க வேண்டும், அவமானப்பட நேரிடும், புகழை இழக்க நேரிடும், பொருளை இழக்க நேரிடும், அழிவு சேர நேரிடும். சிந்திக்கலாமா? அணுவும் பானுவும் சாலையை கடக்க நின்று கொண்டு இருந்தனர். அப்போது மஞ்சள் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அணு சாலையை கடக்க தொடங்கினால் பானு பச்சை விளக்கு ஒளிர்ந்தால் மட்டுமே கடக்க வேண்டும், பொறுமையாக இரு என்றால் எது சரியான செயல்? பச்சை விளக்கு ஒளிர்ந்தால் மட்டுமே சாலையை கடக்க வேண்டும். அதுதான் சரியான செயல். அடுத்தது பாருங்க. படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? 1. பொறை என்பதன் பொருள் முழுமை, வளமை, பொறுமை, பெருமை. பொறுமை. இதுக்கு வட்டம் போட்டு இங்கே எழுதணும். 2. நிறையுடைமை. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிறை கூட்டல் உடைமை, நிறை கூட்டல் உடைமை, நிறைய கூட்டல் உடைமை, நிறையும் கூட்டல் உடைமை. எது வரும்? நிறை கூட்டல் உடைமை. இதுக்கு வட்டம் போட்டு இங்கே எழுதணும். 3. மெய் கூட்டல் பொருள். இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது சேர்த்து எழுதுதல். மெய்ப்பொருள், மெய்யான பொருள், மெய்ப்பொருள், மெய்யாய் பொருள். அப்போ மெய்ப்பொருள். இதுக்கு வட்டம் போட்டு இங்கே எழுதணும். 4. வெகுளாமை. இச்சொல்லின் பொருள் அன்பு இல்லாமை, பொறாமை கொள்ளாமை, சினம் கொள்ளாமை, பொறுமை இல்லாமை. சினம் கொள்ளாமை. அதுக்கு என்னது? சினம் கொள்ளாமை. அதை எடுத்து இங்கே எழுதணும். 5. போற்றி ஒழுகப்படும் பண்பு டேஷ். சினம், பொறையுடைமை, அடக்கமில்லாமை, அறிவில்லாமை. எது அப்படின்னா பொறையுடைமை. இதுக்கு வட்டம் போட்டு இங்கே எழுதுங்க. வினாவிற்கு விடையளிக்க. பொறையுடைமை எப்போது போற்றப்படும்? நிறைவுடையவராக இருக்கும் தன்மை நம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறையுடைமை போற்றப்படும். நிறைவுடையவராக இருக்கும் தன்மை நம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறையுடைமை போற்றப்படும். 2. மெய்ப்பொருள் காண்பதே அறிவு என வள்ளுவர் கூற காரணம் என்ன? எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே எடுத்துக்கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும்
கேட்டவாறே எடுத்து கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். 3. நாவை காக்காவிடில் ஏற்படும் துன்பம் என்ன? எதை காக்கிறோமோ இல்லையோ நாவை காக்க வேண்டும். இல்லாவிட்டால் சொற்குற்றத்திற்கு அகப்பட்டு துன்பப்படுவர். எதை காக்கிறோமோ இல்லையோ நாவை காக்க வேண்டும். இல்லாவிட்டால் சொற்குற்றத்திற்கு அகப்பட்டு துன்பப்படுவர். 4. சினம் எப்போது ஒருவரை அழிக்கும்? சினத்தை ஒருவன் அடக்காவிடில் சினம் ஒருவரை அழிக்கும். சினத்தை ஒருவன் அடக்காவிடில் சினம் ஒருவரை அழிக்கும். 5. நீங்கள் படித்த திருக்குறள் கதைகளுள் உங்களுக்கு பிடித்த கதை எது? ஏன்? அழகு என்ற கதைதான் எனக்கு பிடித்த கதை. ஏனெனில் சினம் கொள்ளும்போது நம் அழகே குறைகின்றது. சினம் கொள்ளும்போது நம் அழகே குறைகின்றது. அடுத்தது போலாமா? பொறுத்துக. பொறை அப்படின்னா என்னது? பொறுமை. மெய்ப்பொருள், உண்மை பொருள். காவாக்கால், காக்காவிட்டால். சோகாப்பர், துன்பப்படுவர். சொல்லிழுக்கு, சொல் குற்றம். இப்போ கவனிங்க. பொறை, பொறுமை, மெய்ப்பொருள், உண்மை பொருள், காவாக்கால், காக்காவிட்டால், சோகாப்பர், துன்பப்படுவர், சொல்லிழுக்கு, சொல் குற்றம். பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து தொடரை நிரப்புக. ஆய்வகம் டேஷ் இருந்தது. மேல்தளத்தில், மேல்தளத்தில் எந்த லாவரும் இது? மேல்தளத்தில். 2. வழியில் டேஷ் ஒன்று வந்தது. குறுக்குப்பாதை, குறுக்குப்பாதை. அப்போ இந்த பெரிய குறுக்குப்பாதை. உனக்கு காரணம் டேஷ் புரியவில்லையா? புரியவில்லையா? இந்த சின்ன ரீ வருது தானே, இதுதான் புரியவில்லையா? எடிசன் மின் டேஷ் உருவாக்கினார். விளக்கு, விளக்கு. எது? விளக்கு. அதை எடுத்து எழுதணும். 5. குற்றம் டேஷ் யாரிடம்தான் இல்லை. குறை, குறை. எது? குறை. குற்றம், குறை யாரிடம்தான் இல்லை. இதுக்கு சரியான சொல்லுக்கு அடிகோடிட்டு இந்த சொற்றொடரை எழுதணும். சொல்ல கேட்டு எழுதுக. நான் சொல்லுவேன், நல்லா காதலை கேட்டுட்டு நீங்கள் எழுத்து பிழையின்றி நோட்டில் எழுதணும். மெய்ப்பொருள், பொறையுடைமை, சோகாப்பர், நிறையுடைமை. எழுதிட்டிங்களா? அடுத்தது பார்க்க போகிறது மொழியோடு விளையாடு. இது என்ன குறி? வினாக்குறி. எப்படி நம்ம எந்தெந்த இடத்துல என்னென்ன வினாவை பயன்படுத்தணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. பொருத்தமான வினா சொல்லை எடுத்து வினா தொடரை முழுமையாக்குக. இங்கே வட்டத்தில் கொடுக்குறத பாருங்க. யாது, யாவை, எங்கு, எது, எப்படி, என்ன, யார், யாருடைய. 1. உன்னுடைய ஊரின் பெயர் என்ன? உனக்கு பிடித்த வண்ணம் எது? நீ பள்ளிக்கு எப்படி வருகிறாய்? உன்னுடைய நண்பன் யார்? கோடை விடுமுறைக்கு எங்கு சென்றாய்? மெய்ப்பொருள் என்பதன் பொருள் யாது? குறில் எழுத்துகள் யாவை? சாருமதி யாருடைய வீட்டிற்கு சென்றார்? அப்போ வினா சொல்ல பயன்படுத்தி வினா தொடரை முழுமைப்படுத்திட்டோம் தானே. இதை அப்படியே நீங்கள் புத்தகத்தில் புரிஞ்சுக்கிட்டு எழுதுங்க. நமக்கு தேவையான பண்புகளை தேர்ந்தெடுப்போமா? இங்கே அன்புன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்தது என்ன பார்க்கலாம் பண்புகளில்? பாருங்க. அறிவு, அதை எடுத்து இங்கே எழுதணும். அறிவு, அதை எடுத்து இங்கே இரண்டாவதாக எழுதுங்க.
அடுத்தது பாருங்க, அடக்கம். அதை மூன்றாவதாக எழுதுங்க. நான் வட்டம் போட்டது இருக்கிறது எல்லாத்தையும் இந்த கோடிட்ட இடத்துல எழுதுங்க. அடுத்தது பாருங்க, முக்கியமான குணம் என்ன குணம்? ஈகை. நான்காவதாக எழுதுங்க. செய் நன்றி. இதை எடுத்து இங்கே எழுதுங்க. ஒழுக்கம். அதை எடுத்து எழுதுங்க. வாய்மை. அப்போ நமக்கு தேவையான பண்புகளை நம்ம வட்டம் போட்டிருக்கோம். இதை இந்த கோட்டில் நீங்கள் எழுதுங்க. இது என்ன பூவு தெரியுதா? சூரியகாந்தி. இந்த இதழ்களுக்கு மஞ்சள் தூள் போடணும். இதுக்கெல்லாம் இந்த இதழ்கள் இருக்குது தானே, இதுக்கு. அப்புறம் இந்த விதைகள் இருக்குது தானே, இதுக்கு தேயிலை தூள், நம்ம டீ பவுடர் இருக்குது தானே, அதை போட்டு அழகாக இந்த படத்தை வரைங்க. அப்புறம் தண்டு இலைகளுக்கெல்லாம் பச்சை நிறம் வண்ணம் தீட்டுங்க. அறிந்து கொள்வோம். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் அகர எழுத்தில் தொடங்கி நகர எழுத்தில் முடிகிறது. அகர எழுத்தில் தொடங்கி நகர எழுத்தில் முடிகிறது. திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் 1330 குறளில் 2 மலர்கள் தான் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு. அது என்ன அப்படின்னா அனிச்சம், குவளை. இதை தெரிஞ்சுக்கோங்க. இதோட இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி. அனைவருக்கும் உங்கள் ஆசிரியர் ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 4ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தமிழ், இயல் 8, பசுவுக்கு கிடைத்த நீதி. அதில் மதிப்பீடு பார்க்கலாம். வாங்க பேசலாம். நீங்கள் மனுநீதி சோழனாக இருந்தால் பசுவின் துயரத்தை எப்படி போக்குவீர்கள்? நம்ம என்ன சொல்லியிருப்போம்? பசுவிற்கு வேறொரு கன்றை வாங்கி தந்திருப்பேன் சொல்லியிருப்போம். இது நம்மளுடைய கருத்து. சிந்திக்கலாமா? வீட்டிற்கு போகும் வழியில் ஓணான் ஒன்றை சிறுவர்கள் சிலர் துன்புறுத்துகின்றனர். அவர்கள் செய்தது சரியா? அந்த செயலை நீங்கள் எப்படி தடுப்பீர்கள்? அவர்கள் செய்த செயல் தவறு. சிறுவர் நான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, சிறுவர்கள் நீங்கள் என்ன சொல்லுவீங்க கருத்தை? சிறுவர்களை தடுத்து ஓணானை காப்பாற்றி விடுவேன். அடுத்தது பாருங்க, படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். 1. இன்னல் இச்சொல்லிற்குரிய பொருள். மகிழ்ச்சி, நேர்மை, துன்பம், இரக்கம், துன்பம். அதை எடுத்து எழுதுங்க. 2. அரசவை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அரச கூட்டல் அவை, அற கூட்டல் அவை, அரசு கூட்டல் அவை, அரச கூட்டல் வை. என்ன விடை? அரசு கூட்டல் அவை. அதை எடுத்து இங்கே எழுதுங்க. 3. மண்ணுயிர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மண் கூட்டல் நுயிர், மண் கூட்டல் உயிர், மண்ண கூட்டல் உயிர், மண்ணு கூட்டல் உயிர், மண் கூட்டல் உயிர். இதுக்கு வட்டம் போட்டு இங்கே எழுதுங்க. வினாவிற்கு விடையளிக்க. மனுநீதி சோழன் ஆராய்ச்சி மணியை அமைத்ததற்கான காரணம் என்ன? பதில் சொல்லலாமா? தன் ஆட்சியில் எந்த ஒரு குடிமக்களுக்கும் இன்னல் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஆராய்ச்சி மணியை அமைத்தான். தன் ஆட்சியில் எந்த ஒரு குடிமக்களுக்கும் இன்னல் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஆராய்ச்சி மணியை அமைத்தான். 2. பசு ஆராய்ச்சி மணியை ஏன் அடித்தது? பசு தன் கன்றின் இறந்த உடலை கண்டு கண்ணீருடன் ஆராய்ச்சி மணி அடித்தது. பசு தன் கன்றின் இறந்த உடலை கண்டு கண்ணீருடன் ஆராய்ச்சி மணி அடித்தது. 3. பசுவின் துயரை மன்னன் எவ்வாறு போக்கினான்? பசுவின் கன்று இறந்ததைப் போன்று தன்னுடைய மகனையும் தேர்காலில் இட்டு கொன்று பசுவின் துயரை போக்கினான். பசுவின் கன்று இறந்ததைப் போன்று தன்னுடைய மகனையும் தேர்காலில் இட்டு கொன்று பசுவின் துயரை போக்கினான்.
அகர முதலி பார்த்து பொருள் அறிக. அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பக்கம் 60 அகர முதலின்னு இருக்குது. அதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சொற்களுக்கு பொருள் தெரிஞ்சுக்கோங்க. ஆற்றொணா வழிப்பயணத்திற்கு எடுத்து செல்லும் கட்டுச்சோறு. ஆற்றொணா அப்படின்னா தாங்க முடியாத. ஆற்றொணா என்ன பொருள்? தாங்க முடியாத. வியனுலகம் பரந்த உலகம், அதிசய உலகம். செவி சாய்த்தல் கேட்டல், கேட்க விரும்புதல் கூட சொல்லலாம். கேட்க விரும்புதல். கொடியோன் தீய செயல் செய்பவன், துன்புறுத்துபவன். தீய செயல் செய்பவன் சொல்லலாம், துன்புறுத்துவன். பரம்பரை தலைமுறை தொடர்பு. தொன்று தொட்டுன்னு கூட சொல்லலாம். தொன்று தொட்டு. இதுக்கு சரியான பொருள் பக்கம் 60 இருக்குது. அதை எடுத்து எழுதிக்கோங்க. சொல்ல கேட்டு எழுதுக. நான் சொல்லுவேன், அதை நல்லா கேட்டுட்டு பிழையின்றி நீங்கள் எழுதணும். அரங்கம் ஆராய்ச்சி மணி. மனக்குறை. விலங்குகள் வாழ்நாள். நான் சொல்கிறத கேட்டு எழுதிட்டீங்களா? அடுத்தது போகலாமா? சொல் உருவாக்குக. இங்கே கட்டத்தில் எழுத்துக்கள் இருக்குது. சரியான சொல்லை நம்ம உருவாக்கணும். இப்போ இனிமை, இனிமைன்னு இருக்கா? எடுத்துட்டிங்களா? அடுத்தது பாருங்க. மகன், மாலை, உண்மை. உண்மை ஊ எங்கே பாருங்க? உண்மை. பெருமை. பே ரு. இந்த இடத்துல என்ன வரணும்? மை. பெருமை. பெண் இங்கே இருக்கு பாருங்க. பே இன் பெண். உப்பு இங்கே பாருங்க. இப்படியே வந்துட்டு இந்த இடத்துல இப்படி போடணும். உப்பு. தீ பெண்மை. பே இங்கே பாருங்க. பே இன் மை பெண்மை. பெருமைனா பே ரு மை. பெண்மைனா பே இன் மை. இந்த மாதிரி வட்டம் போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது சொற்கள் இருந்தாலும் நீங்கள் இங்கே எழுதலாம். சொல் உருவாக்குக. கலையும் கைவண்ணமும். உங்களுக்கு வண்ணம் திட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும் தானே? இது என்னது? தேர். இந்த தேருக்கு பொருத்தமான வண்ணம் அடிங்க. அறிந்து கொள்வோம். மாநகரம், மாமலை, மாமதுரை, மாமுனி, மாதவம் என்று ஒன்றை சிறப்பித்து கூறுவதற்கு மா என்ற சொல் வழக்கத்தில் உள்ளது. இப்போ இந்த நகரம்னா மா, மலைனா மா. இந்த மாதிரி உள்ள சொற்கள் ஒன்றை சிறப்பித்து கூறுவதற்கு தான் மான்ற சொல்ல பயன்படுத்துகிறோம். அதுதான் வழக்கத்தில் உள்ளது. இதோட இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி. அனைவருக்கும் உங்கள் ஆசிரியர் ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 4ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தமிழ் இயல் 9. அதில் மதிப்பீடு பார்க்க போகிறோம். வாங்க பேசலாம். கதையை சொந்த நடையில் கூறுக. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா கதையை? அதே மாதிரி உங்களோட சொந்த நடையில் சொந்த வார்த்தையை பயன்படுத்தி கதையை சொல்லி பழகுங்க. சிந்திக்கலாமா? அமைச்சர் வண்டிக்காரிடம் எல்லா தகவல்களையும் பெறுவதற்கு என்னென்ன கேள்விகளை கேட்டிருப்பார்? எழுதுங்கள். வண்டி எந்த ஊருக்கு செல்கிறது? வண்டியில் என்ன இருக்கின்றது? வண்டியில் யார் யாரெல்லாம் உள்ளனர்? வண்டியில் எத்தனை மூட்டை நெல் உள்ளது? வண்டி ஏன் இவ்வளவு வேகமாக செல்கிறது? இது மாதிரிலாம் கேள்வி கேட்டிருப்பாரு. வினாக்களுக்கு விடையளிக்க. அழகாபுரி மன்னர் தம் குடிமக்களை எவ்வாறு நடத்தினார்? அழகாபுரி மன்னர் சிறந்த முறையில் ஆட்சி செய்து வந்தார். மக்களும் மகிழ்வுடன் வாழ்ந்தனர். அழகாபுரி மன்னர் சிறந்த முறையில் ஆட்சி செய்து வந்தார். மக்களும் மகிழ்வுடன் வாழ்ந்தனர். விறகு வெட்டி மன்னரிடம் தம் மனக்குறையாக என்ன கூறினார்? தன்னை போன்றவர்களுக்கு நாள்தோறும் 2 ரூபாய் கூலி கொடுக்கிறீர்கள்.
உங்கள் அமைச்சர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறீர்கள், இது எந்த வகையில் நியாயமாகும் என்று விறகு வெட்டி மன்னரிடம் தம் மனக்குறையை கூறினார். 3. மன்னர் அமைச்சரிடமும் விறகு வெட்டியிடமும் என்ன வேலை அளித்தார்? அரண்மனைக்கு வெளியே ஏதாவது வண்டி செல்கிறதா என்பதை அறிந்து வருமாறு கூறினார். அரண்மனைக்கு வெளியே ஏதாவது வண்டி செல்கிறதா என்பதை அறிந்து வருமாறு கூறினார். படத்தை பார்ப்போம், வினாக்கள் உருவாக்குவோம். இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தை வச்சு நம்ம கேள்வியை உருவாக்கலாமா? அதுக்கு எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. படத்தில் எத்தனை விலங்குகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மற்ற கேள்வியில் நம்மளே எழுதலாமா? 1. பறவை எங்கே பறக்கின்றது? 2. கரடி என்ன விளையாட்டு விளையாடுகிறது? 3. வரிக்குதிரை என்ன செய்கிறது? 4. எந்த விலங்கு பந்து விளையாடுகிறது? 5. குரங்கு எதை பிடித்து தாவுகிறது? 6. குளத்தில் எது நீந்துகிறது? இந்த மாதிரி கேள்விகளை அமைக்க நீங்கள் பயிற்சி எடுத்துக்கணும். இந்த கேள்விகளை இதே மாதிரி கேள்விகளை நீங்களும் உருவாக்கலாம். அடுத்தது மொழியோடு விளையாடு. சொல் உருவாக்க புதிர். வடிவங்களை கொண்டு அவற்றிற்குரிய எழுத்துக்களை எழுதி சொல் உருவாக்குக. ஒவ்வொரு வடிவமும் ஒரு எழுத்தை குறிக்கும். இங்கே வடிவங்கள் இருக்குது. ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நட்சத்திரத்துக்கு ரை, வட்டத்திற்கு தி, சரிவகத்துக்கு கு, முக்கோணத்துக்கு வா, செவ்வகத்துக்கு ரி, அருங்கோணத்துக்கு இக்கு. இப்போ நம்ம சொற்களை உருவாக்கலாமா? முதல்ல பாருங்கள், முக்கோணமும் செவ்வகமும் இருக்குது. அப்போ வ ரி கொடுத்துருக்காங்களா? அடுத்தது வட்டமும் நட்சத்திரமும் இருக்குது. வட்டத்துக்கு என்ன எழுத்து? தி. நட்சத்திரத்துக்கு ரை, திரை. அடுத்தது பாருங்கள், சரிவகம் வட்டம். சரிவகத்துக்கு என்ன? கு. வட்டத்துக்கு தி, குதி. அடுத்தது பாருங்கள், முக்கோணம் நட்சத்திரம். முக்கோணத்துக்கு வா, நட்சத்திரத்துக்கு ரை, வரை. அடுத்தது பாருங்கள், சரிவகம் நட்சத்திரம். சரிவகத்துக்கு கு, நட்சத்திரத்துக்கு ரை, குறை. அடுத்தது சரிவகம் வட்டம் நட்சத்திரம். சரிவகத்துக்கு கு, வட்டத்துக்கு தி, நட்சத்திரத்துக்கு ரை, குதிரை. அடுத்தது கடைசியாக பாருங்கள், முக்கோணம், செவ்வகம், அருங்கோணம், சரிவகம், வட்டம், நட்சத்திரம் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். முக்கோணத்துக்கு வா, செவ்வகத்துக்கு ரி, எட்டு கோணத்துக்கு இக்கு, சரிவகத்துக்கு கு, வட்டத்துக்கு தி, நட்சத்திரத்துக்கு ரை. அப்போ என்ன விடை கிடைச்சது? வரி குதிரை. சொல் எழுதுக, சொற்றொடர் அமைக்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மா இருக்குது, 3 சுழி நா இருக்குது, இரட்டை சுழி நா இருக்குது, இம் இருக்குது. கவனி. மனம், மனம். மனம் அப்படின்னா பூக்கள் மனம் வீசும். மனம், மனிதருக்கு நல்ல மனம் வேண்டும். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய பொருளை நம்ம சரியான சொற்றொடர் அமைத்து எழுதணும். இங்குள்ள சொற்களுடைய ஒலி ஒன்று, ஆனால் எழுத்துக்கள் வேறையாக இருக்குது. அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. உச்சரிக்கக்கூடிய ஒலி ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் எழுத்துக்கள் தான் வேறையாக இருக்குது. பாருங்கள், கலை, கலை, ஆயக்கலை 64. கலை, வயலில் களை எடுக்க வேண்டும். கழை, மூங்கிலை கழை என்றும் கூறுவர். அடுத்தது கரை, கரை. கரை, ஆற்றின் இரு பக்கமும் கரை உள்ளது. கரை, ஆடையில் படிவது கரை. இலை, இழை. இலை, இது இலையுதிர் காலம். இலை, அவன் மிகவும் இளைத்து விட்டான். இழை, நூல் இழையை சரி செய்ய. இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது இருந்தால் கூட சொல்லலாம். இப்போ பனி, பனி அப்படின்னா பனி 3 சுழி நீ வந்தால் ஆசிரியர் பனி, அறப்பணி. ரெட்டை சுழி நீ வந்தால் காலையில் அதிகமான பனி பொழிந்தது. கிளி, பள்ளிக்கு வரக்கூடிய லி. கிளி ஒரு பறவை. கிளி ஓர் அழகான பறவை. கிழி, சிறப்பு ழா. கிழி, துணியை கிழித்து விட்டான். விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி விடுகதைக்கு விடையை கண்டுபிடிக்க. கரைந்து அழைப்பேன் நான் யார்?
எது கரையும்? காகம். கடலில் கிடைப்பேன் நான் யார்? சங்கு. சமையலுக்கு உதவுவேன் நான் யார்? வெங்காயம். இனிப்பாயிருப்பேன் நான் யார்? கரும்பு. இப்போ விடுபட்ட எழுத்துக்களை எழுதி அதனுடைய பெயரை கண்டுபிடிச்சிட்டிங்களா யாருன்னு? இப்போ பாருங்கள், நீண்ட தூரம் தாவி விடுவேன் தவளையும் இல்லை, குதித்து குதித்து ஓடிடுவேன் குதிரையும் இல்லை, பையைத்தான் கொண்டிருப்பேன் சட்டையும் இல்லை, கண்டுபிடித்த எழுத்துக்களை ஒன்று சேர்த்தால் வருவேன் நான் யார்? நான் யார்? அது என்ன விலங்கு? கங்காரு. இப்போ செயல் திட்டம் பாருங்கள். பல்வேறு தொழில் செய்பவர்களின் படங்களை ஒட்டி தொகுப்பு ஏடு தயாரித்து வருகன்னு கேட்டிருக்காங்க. பல்வேறு தொழில் செய்பவர்கள்னா யார் யார்? உழவர், ஆசிரியர், மருத்துவர், காவலாளி, வழக்குரைஞர், தபால்காரர். இவங்களோட படம் கிடைச்சதுன்னா நீங்கள் ஒரு நோட்டில் ஒட்டி அவர்களுடைய பெயரை எழுதிட்டு வரணும். இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற செயல் திட்டம். இதோடு இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி.